சார் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, எம்ஜிஆர் மாரி. நீங்களும் விஜய் மாரி அடுத்த முதல்வர் ஆசைப்படுறீங்களா? இதுக்கு ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா நீங்க தான் சொல்லணும், அதுதான் சொல்லிடுவேன். நல்லா பேசுறவர் எல்லாருமே நாங்க அப்படி போக முடியாம சார். ஏன்னா நம்ம வந்து தளபதி கூட அவங்க கூட எப்படி நடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இவர் அவங்க எப்படி பழகுவாங்களோ அப்படி தான் இவரோட பழக்க வழக்கம் இருந்தது. வனங்கானில் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க, டைலாக்லாம் பின்னி பெடலை திருப்பீங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துங்க அந்த அளவுக்கு இருக்கா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எங்க செட்ல வரல. இப்போ நீங்க சொல்றீங்களா ஒரு விஷயம், வாங்க. இப்படி கேட்டீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்ட்ல அப்படி இல்லை. செலிப்ரேஷன்ல வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணு. நம்ம கிச்சா சார் கொடுக்க நடிக்கும் போது உங்கள் காமெடி டைமிங் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? இல்லை சார், அவரே நிறைய சொல்லி கொடுத்தாரு சார். உங்களுக்கா? ஆமாம், எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் வேணால் டேரக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப நிறைய சென்சிபிளாக காமெடியாக நிறைய விஷயங்கள், நிறைய ரியாக்ஷனும் அவர் தான் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நம்ம வந்து தளபதி கூட அவங்க கூட எப்படி நடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இவர் அவங்க எப்படி பழகுவாங்களோ அப்படி தான் இவரோட பழக்க வழக்கம் இருந்தது. அதனால தான் ரொம்ப ஜெல் ஆகிட்டோம் ரொம்ப. அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக நாங்கள் பண்ணோம். சாரி சார், உண்மையை சொல்லிட்டேன் விஜய் சார். ஏன்னா 2-3 ரியாக்ஷன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அங்கே நான் தான் சொன்னேன் சார், என்கிட்ட சொல்லுங்கள். You worked for this film through nights on most occasions. I believe most of it has been shot through the nights. Correct? For 110 days? No, sir. This is a matter of 48 hours of film. It's not one night story. Okay. And we shot a lot many days in the daytime also, because okay. It is in the process. It's a positioning of the film. It is not only in the nights. Okay. Yeah. So tell us about the experience of shooting and the duration of the period, the number of days that you shot, and the challenges that you had while shooting at nights. So nothing, sir. Actually, there is a very beautiful intention, and we did a lot of homework. You're talking about something. Let me put it the other way also. See, one element which everybody forgets now is it's very sweet. எல்லாரும் வந்து நான் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க், நான் பண்ண ஒரு கமிட்மெண்ட் எல்லாத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் எல்லாரும் சொல்கிறாரு நான் தான் டிரைவிங் ஃபோர்ஸ்னு. சார் ஆக்சுவலி இன்னொரு ஆங்கிள் கூட இருக்கு சார். அது என்னன்னா, நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு என்ன ஃபோர்ஸில் இருந்தாலும் சப்போஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ஸ்பீடில் இல்லைன்னா சான்ஸே இல்லை சார். ஸோ ஐ திங்க் அது எதுக்கு சொன்னேன்னா, இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கொஸ்டின், பட் ஐ திங்க் நோபடி இஸ் மென்ஷனிங் தட், including I think it's probably the humbleness of the producers maybe that they're not talking. Sir, they have to be faster than us. In the ஒரு செட்ல நாங்கள் வேலை பண்ணும் போது from here the third set has to be getting ready, and if they are not fast, நாங்கள் எவ்வளோ ஸ்பீடில் இருந்தால் எல்லாம் வேஸ்ட் தானே. ஓகே, ஒரு 20 days நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். Then after the 21st day we have to pack up because set is not ready, our location is not ready, our actors are not ready. We have worked about 110 days odd, 166 call sheets, number of about 80-90 locations, about 17-18 sets. So if I say this now, இப்போ வந்து நீங்க இமேஜின் பண்ணா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சத்யஜோதி எந்த ஸ்பீட்ல இருந்தாரு. You know, if we are in the first milestone, they needed to be in the 15th or the 20th milestone. That is how a film could go, and I think I give a lot of credit to the production house. இது வந்து ஒரு not just it is sweet, sir. All of you people said that one actor வந்து இப்படி ஒரு கமிட்மெண்ட்ல இருந்த படம் ஃபினிஷ் ஆகுதுன்னு நான் சொல்றேன் சார். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அந்த கமிட்மெண்ட் வரணும். அது வந்து வரலன்னா சும்மா ஒரு ஆர்டிஸ்டுக்கு சொல்லி எதுவுமே. சார், ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் போத்னும். நாங்கள் ஸ்பீடில் இருக்கும் போது எனக்கு வீட்டில் உட்காந்து ஹாலிடேஸ் கொடுத்து நாங்கள் தான் சார் பண்ணுங்க போது அது நடிக்கலை. ஸோ ஐ டோட்டலி என்ஜாய்ட் திஸ் ஹோல் சிச்சுவேஷன். ஏன்னா ஆல் ஆக்டர்ஸ் சார் இந்த நீங்கள் சொல்லும் போது டயர்ட்னஸ் அதுவுமே வரல. ஒரு ஸ்கூல் மாதிரியாக போச்சு. எப்படின்னா சப்போஸ் நைட் ஃபுல் நான் வந்து வேலை பண்ணி நான் வந்து 3:30 4 o'clock வாபஸ் வரும்போது இன்னொரு பேட்ச் ஹோட்டல் கிளம்பிருக்கு, அவர் ஷூட்டிங் இருக்கு காலையில். ஸோ வி யூஸ் டு சிட் தேர் சாட், ஓகே யூ ஆர் ஷூட்டிங் திஸ். The two people, sir,
who really worked hard in this film is the director and the DOP, sir. Rest illa, sir. At least we all actors got some rest. Our rest edukala actually. And I guess when we see such things happening in the set, everybody was smiling. யாருக்கு வந்து அந்த tiredness எதுவுமே வரல. But only thing we all knew, how many hours you needed rest. So everybody rested that little. Sometimes we have slept in the vanity van and just straight away gone because we could only sleep 1 or 2 hours. But I tell you, sir, it is because of such homework, such production houses, such technicians and such wonderful actors வந்து இந்த படம் இந்த ஸ்பீடில் without any quality compromising, because we are all talking about number of hours, number of days, no? அப்படி இல்லை சார். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஸ்கேல் என்ன சார், அந்த ஸ்கேல் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு ஸ்கேல் இந்த ஃபியூ டேஸில் எடுத்து வரணும், உள்ளே போடணும், எல்லாரும் அப்படி பண்ணணும்னா ஐ திங்க் இட் வாஸ் அ ஹியூமன்லி அன்பிலீவபிள் திங். அந்த செட்டில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஆக்சுவலி ஆயிருக்குன்னு. சேலஞ்சஸ் இல்லை சார். ஐ திங்க் சேலஞ்சஸ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. சேலஞ்சஸ் இருக்கணும், அப்போதான் எல்லாம் இப்படி ஆகுது. வணங்கானில் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க, டைலாக்லாம் பின்னி பெடலை திருப்பீங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துருங்க அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிங் உட்காரும் போதே ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. படத்துலையும் அதே மாதிரி இருக்குமா? என்ன, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். சாரி ரோஷன், லெட் மீ டாக். இப்போ நீங்கள் கேட்டிங்களே சார், இங்கே சுதீப், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எங்கள் செட்டில் வரல. ஏம்மா உனக்கு லாஸ்ட்லேயே கூப்பிடுறாரு, அப்படி வரல. அதுக்கு தான் நல்லா வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு விஷயம், வாங்க இது இன்டென்ஷனில் வரல சார், ஆச்சு. கரெக்டா? அது வந்து மைண்டில் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா, இப்படி கேட்டிங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்டில் அப்படி இல்லை. செலிப்ரேஷனில் வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணும். Imagine now, you said, no sir, how did this work? I'll tell you, not one person in our set woke up and went to another person and said, என்ன நடந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் ஆச்சு. யார் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல. அது நடிக்கக்கூடாது. லவ்ல லவ் மட்டும் தான் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கணும். இவர் எல்லாரும் ஹோல் ஃபில்ம் ஹோல் ஃபில்ம் ஹவ் யூ வேர் ட்ரீட்டட், ஹவ் யூ வேர் ரெஸ்பெக்டட், ஹவ் யூ வேர் செரிஷ்ட், அதை பற்றி ஃபர்ஸ்ட் பேசு. இது ஏன் கொஸ்டின்? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி சார் இது முடியாது சார். ஏன் சார், வாங்க சார். ஆக்சுவலி இந்த படம் நீங்கள் பாருங்கள், சத்யஜோதி மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க. இப்போது 2 பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியே வேறு மாதிரி வரும். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோயின் இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, அது எதுவுமே யார் மைண்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ டீம் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு, மார்க் நல்லா வரணும், நமக்கு கொடுக்குற கேரக்டர் நல்லா பண்ணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். அண்ட் நீங்கள் கொடுத்த படத்துக்கு மதியம் நான் உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அசோசியேட் ஆக இருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் சார். ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்கா, நான் அது பண்ணுறதுக்கு அப்புறம் அடுத்த படம் வரும். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பெரிய பேர் இருக்கிறாங்க, அவங்கள மத்திய எனக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, அதே எனக்கு பெரிய விஷயம். ஐ see it that way. ஸோ யா, எல்லாம் ஒரு விஷயம் சார். எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் சொல்லணும். அவர் இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு மட்டும்தான் பார்த்தாரு. அவரு கூட ஃபர்ஸ்ட் கேள்வி அவருக்கு கேட்கவே இல்லை, எங்களுக்கு தான் கேட்டாரு. லாஸ்ட் அவருக்கு கூட இங்கே கண்ணு வந்துச்சு, ஐயோ இவர் கூட இருக்கிற, இப்போ நான் விசில் பிட்டுவேன்னு அப்படி போட்டுட்டாரு.
First question, if you would have asked them, no sir, I would have saluted you. அப்போ எங்கே போயிருந்தார் அவரு? தப்பு இல்லை சார். நான் இப்போ அங்கே வந்தா இன்னும் வேற பிரச்சனை வருது சார். அவருக்கு சென்டர்ல வந்துட்டாங்க, வேணாம் சார். சார் என் ப்ரொடியூசர் ஆளு சார், நான் விடுங்க சார். சுதீப் சார், சார் தமிழ் சினிமாவில் வந்து ராஜமௌழி சார் கூட சேர்ந்து பெரிய லெவலில் பேசப்பட்டீங்க. தமிழ் ரசிகரை வந்து ரொம்ப வந்து கவர்ந்த வந்து ஒரு நடிகர் நீங்கள் கர்நாடகாவில் வந்து. இப்போ வந்து ராஜமௌழி வந்து பெரிய பெரிய படம் பண்ணுறாரு. அவர் கூட எப்போ இணைந்து செயல்பட போகிறீங்க, எப்போ நடிக்க போகிறீங்க? சார் வந்து ராஜமௌழி சார் அவரோட விஷன், அவருக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் பண்ணுவார். ஸோ அது வந்து எனக்கு வந்த ஒரு பிளெஸ்ஸிங் சார். அந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர். அண்ட் நாட் ஓன்லி தட் சார், அந்த ஒரு படத்தில் எல்லா ஸ்டேட்ஸில் வந்த ஒரு லவ் ஆஸ் அன் ஆக்டர், அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் ஆசெட் சார். இப்போ வந்து உங்கள் ஸ்டேஜ் மேலே உட்காரும் போது அந்த ஒரு டேக் எனக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு தான் அந்த படம் போகுது. நெக்ஸ்ட் எப்போ கூப்பிடுவார பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் சார், நான் வந்து இது உண்மை, இந்த படம் பண்ணும் அவரோட படம் பண்ணும் நான் எப்போவுமே லைஃப்பில் அது நான் வந்து வெயிட் பண்ணல சார். ஏனோட படம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்குது, ஏனோட படம் பண்ணுறதுக்கு யார் வந்து இருக்காரு, ஃபஸ்ட்டு லவ் அவருக்கு கொடுக்குவேன் நான். அண்ட் ஐம் டூயிங் தட் சார். சி ஃபார் எக்ஸாம்பிள் when I saw AV ஆஃப் சத்யஜோதி, எவ்வளோ பெரிய ஏவி சார் அது, என்ன அச்சீவ்மெண்ட் சார். அந்த ஏவியில் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் என்னன்னா லாஸ்ட் ஃப்ரேமில் நான் இருக்கேன் இங்கே, என்னது கூட அந்த மெனு கார்டில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. சரி போதும் சார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வேணும். போகிறேன் யார் ஆஸ் அன் ஆக்டர் சார், நான் வந்து எப்போவுமே ஒரு பெயிண்டிங் ஆக முடியாது சார். ஒரு நல்ல பெயிண்டிங்கில் ஒரு கலர் நான், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் என்ன ஃபார் சார். ஹலோ சார், சுதீப் சார். ஹலோ 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 சார், இங்கே சார். சார் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, எம்ஜிஆர் மாரி. நீங்களும் விஜய் மாரி அடுத்த முதல்வர் ஆசைப்படுறீங்களா? இதுக்கு ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா நீங்க தான் சொல்ல, அதுதான் சொல்லிடுவேன். என்ன ஆக்சுவலி கொஸ்டின் என்ன? நல்லா பேசுறவர் எல்லாருமே நாங்க அப்படி போக முடியாம சார். நான் கர்நாடகாவில் வந்துடுவேன். இந்த மீட்டிங் அப்புறம் கர்நாடகா தான் போறேன் வாபஸ். போதும் வந்திருக்கேன். You've spoken to me with lot of love. Enough sir. I belong there. This is my beautiful another house. எப்போ வந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. அந்த ரெஸ்பெக்ட் தான் எனக்கு இப்போ வந்து இருக்கிற ஒரு ட்ரெஷர்.